இப்ப நீ என்ன சொல்ல வர மாமா? அப்படின்னா நான் அந்த அபூர்வாவோட ஆளுன்னா எனக்கும் அபூர்வாவுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. என் மேல நீ இப்படி அபாண்டமா பழி சுமத்துற. அது அந்த கடவுளுக்கு தாமா விழிச்சோம். இன்ஃபேக்ட் உங்க 2 பேருக்கு ஆவாதுன்றது மத்தவங்களோட பார்வைக்கு மட்டும்தானே. அப்போதான் அவளோட எதிரியான நாங்க உன்ன மாதிரி ஆளுங்களை நம்ப முடியும். Who knows? ரகசியமா நீங்க 2 பேருமே ஒண்ணுதானோ என்னமோ. உங்க வீட்ல நீங்க போடுற இந்த சாப்பாடை சாப்பிடுறேங்கிறதுக்காக என்ன இவ்ளோ கேவலமா அவமானப்படுத்துவீங்க நான் எதிர்பார்க்கல. பூமி அக்கா இருக்கா? அக்கா பூமி வா பூமி. அக்கா அம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணா. பூமியை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீ இந்த மாதிரி அவமானப்படுத்தி இருக்க கூடாது. ஆமாண்டா, பூர்ணி சொல்றது உண்மைதான். அந்த பூமியோட குணத்தை பத்தி எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுதுமா. என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஏமாத்துன மாதிரி உங்க மனசை காயப்படுத்துவாமா? அப்போ உங்களால அதை தாங்க முடியாது. அதுக்குதான் அதனால்தான் அவ மேல இருக்க நம்பிக்கையை கொஞ்சம் குறைங்க. அவளோட அடுத்த தாக்குதலுக்கு மென்டலா ப்ரிப்பேர்டா இருங்க. ககன் அண்ணா, ஐயோ அண்ணா வாண்ணா. ககன் திடீர்னு என்னாச்சு இவனுக்கு? அவனை கொல்ல நினைச்சது நான் தான்ற விஷயத்த அன்னைக்கு அபூர்வாவை காப்பாத்துறதுக்காக அவசரப்பட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம கேபிய நான் தான் ஷூட் பண்ணேன். அந்த குற்ற உணர்ச்சியில எவ்வளவு தடவை செத்து பொழைச்சேன்னு எனக்கு தான் தெரியுமா, எனக்கு தான் தெரியுமா, எனக்கு தான் தெரியும். வாங்க வாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இதோ குடிங்க, ஜாக்கிரதை. சீக்கிரம். பாத்து போங்க போங்க போங்க, சீக்கிரம். பாத்து பாத்து மெதுவா மெதுவா எடுத்துங்க. பாத்து பாத்து சீக்கிரம். பூமி அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அவன் சொன்னதையெல்லாம் நாம நினைச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு வார்த்தையும் மனச குத்தும். சில விஷயங்களை மறந்துடணும். அதெல்லாம் மறக்கக்கூடிய வார்த்தைகள் அத்தை. கோவம் இருந்தா ஒரு அடி கூட அடிச்சிடலாம். அதை விட்டுட்டு இவ்ளோ பெரிய பழியெல்லாம் சுமத்தவே கூடாது அத்தை. ஏன் அத்தை, ஏன் அத்தை உங்க புள்ள இப்படி மாறிட்டாரு? எப்போ அத்தை நான் மறுபடியும் அவரு அந்த பழைய மனுஷன் மாதிரி பாக்குறது? இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா முதல்ல நீ அழறத நிறுத்தணுமா? நான் இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத. இந்த விஷயத்த நான் உன் மேல கோவப்பட்டோ இல்ல வெறுப்புலையோ சொல்லலம்மா. ஒரு உண்மைய சொன்னா உன் மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்குமேன்னு தான் உன்கிட்ட இத சொல்றேம்மா. அவ மனச காயப்படுத்தினதே நீதானம்மா. அவ உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சா, அவ இதயத்துல வச்சு உன்னை பாத்துக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டான்னு உனக்கு தெரியாதா? ஆனா நீ செஞ்சதெல்லாம் ஒரு தடவையா 2 தடவையா? அவன் ஆசைப்பட்ட ஒவ்வொரு தடவையும்
அவனோட மனச நீ உடைச்சல்லம்மா. அத நான் ஒத்துக்கிறேன் அத்தை. ஆனா அதெல்லாம் உங்க பையனை பிடிக்காததுனால பண்ணல அத்தை. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு காரணம் இருந்தது அத்தை. பூமி, போன் வருது பாரு. ஹலோ. ஹலோ மேடம், நான் மெக்கானிக் ராஜுவோட அண்ணன் பேசுறேன் மேடம். உங்க கேமரா ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவா? ஆமா மேடம். சாரி மேடம், நீங்க 2 தடவை கடைக்கு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருந்த கூட தம்பியால வேலையை உடனே முடிக்க முடியல. மேஜர் ரிப்பேருங்கிறதுனால கொஞ்சம் டைம் பிடிச்சது. வாங்க மேடம், ஏன் லேட் ஆச்சுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். சரிங்க, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே மேடம். பூமி அத்தை, உண்மையிலே ஒரு மேஜிக் நடந்துருச்சு அத்தை. என்னாச்சுமா? கேமரா சரியாயிடுச்சு அத்தை. நான் இதை எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட காட்டினா எல்லா உண்மையும் தன்னால வெளியில வந்துரும். நமக்கு நடுவுல இருக்கிற இந்த பகை சீக்கிரமே சரியாயிடும் அத்தை. எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லிருக்கம்மா. ஆமா அத்தை, இனிமே நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். இன்னையோட அந்த அபூர்வாவோட ஆட்டம் முடிய போகுது. அந்த அபூர்வாவோட கதை முடிவுக்கு வர போகுது. நான் போய் பார்த்துட்டு வரேன் அத்தை. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல மாமா. நானே ஏதாவது ஒண்ணு யோசிச்சு இவ்வளவு தூரம் நடக்காத அளவுக்கு ஏதாவது பண்ணிருப்பேன்ல மாமா.